போவாம ஓகே. இப்போ இதில் ஈஸியம் இருக்கா என்ன? இதுலேருந்து தான் இசிம் வந்து ஃபிசிக்கலாக மாற்றி அதுக்கே நான் போய் அலைஞ்சி அதிக டைம் இசிஎம்க்கே ஒரு நாள் ஆகும்ல? இசிம்க்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்டா. இசிம் ஆக்டிவேட் ஆகி இருக்கு. ஒன் டே ஃபுல்லாக எஸ்எம்எஸ் வராது, எல்லாம் வராது. அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ஐஃபோன் யூஸராக வந்து யூபிஐ ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 72 ஹவர்ஸ் ஆகும். அப்படியா? ஆமாம், ஐஃபோனில் யூபிஐ ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 72 ஹவர்ஸ்னு சொல்லி போட்டு 5000 லிமிட்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்றோம். அப்படியா? ஆண்ட்ராய்டில் வந்து 24 ஹவர்ஸ்க்கு 5000, ஐஃபோனில் 72 ஹவர்ஸ்க்கு 5000. அது பார்த்தல. அது சரியான தலைவலி. ஸோ இதெல்லாம் தாண்டி திரும்ப வந்து சரி இதில் இசிம் இருக்குது, இந்த இசிம் அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன். அதுவும் கரெக்டாக வேலை செய்ய முடியாது, ஆண்ட்ராய்டுக்கும் போக மாட்டேங்குது. அப்படி லாக் ஆகிட்டு செம்ம டார்ச்சர். சாம்சங் மட்டும் தான் போகுது, வேற எதுக்கும் போல. சாம்சங்கு போகும்னு தெரிஞ்சா கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸோட சாம்சங் ஃபோனை வாங்கி அதுக்கு அனுப்பிட்டு அதுலேருந்து தூக்கி நான் பிக்சலுக்கு அனுப்பிட்டு போயிருக்க மாட்டேன். அதுவே ஒழுங்கா போல, செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்தது. இதுதான் அந்த ஆப்பில் போயிட்டு அந்த இது ஐஎம்ஏயா இல்லை இஐடி அது போட்டு இல்லடா இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும்டா, அது கொடுத்தா ஐஃபோனுக்கு நல்லா சீம்லெஸ் ஆகுது. ஆமாம், மற்ற எதுக்கும் ஆகாது. சீரியஸா இன்னும் இதில் இப்போ இருக்கு, ஜோக்கா இருக்கு. வச்சிருக்க ஒரு இசிம் இந்த விஐ ஒரு இசிம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அது ரீசார்ஜ் பண்ணி மாற மாட்டேங்குதுன்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக ஃபோனாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ். ஆனால் அந்த சிம் மட்டும்தான் பிரச்சனை. பேட்டரி லைஃப்லாம் கிரேசி, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சேன். அவ்வளோ நல்ல பேட்டரி லைஃபு, நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, கையில் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெயிட்டே இல்லை. ஸோ எல்லாமே வெயிட் தெரியல, யூஸ் பண்ணது. அப்போ இது எப்படி இருக்கும் பெருசாக காற்று வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பேட்டரிலாம் ஒரு நாளைக்கு நான் 40% தாண்ட முடியல. நீ அப்படி போயிட்டுருக்க, நான்லாம் 150 வரைக்கும் போனேன் பீக்கு. ஆனால் 150 தான் போனேன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கம்மி தான். இப்போது இங்கே போயிட்டு 150 சொன்னீங்க. 150லாம் போனேன். இதெல்லாம் வந்து இப்போது நார்மலாக யூஸ் பண்ணுறதுனால 40-50ங்கிறது வந்து நார்மல் பேசிஸில் வெறுமனே இந்த மாதிரி ஃபோனை எப்போயாவது எடுத்து மெயில் படிக்கிறது இல்லாட்டி வேறு ஏதாவது நார்மல் சின்ன டாஸ்க் கொடுக்குறனால. இதுவே நான் கன்யூஸாக யூஸ் பண்ணேன்னா ஒரு நாளைக்கு வந்து 100%, 120% அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்ஓடி தான் என்னால் நம்பவே முடியல, நல்லா வருது. அது என்ன கணக்குன்னே தெரில, பட் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து கோஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிராண்டு பார்த்துருப்போம். ஒரு கேன் சார்ஜர் 65 வாட்லாம் நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்காடா. ஏன்னா நான் இங்கே இருந்தது காமேஷ் ப்ரோட்ட கொடுத்தேன், அவர் ஷூட்டிங் போகும்போது அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த 65 வாட் சார்ஜர். அவருக்கு ஒர்க் ஆகுது. 1.5 years கிட்ட ஆகுது. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவர் அது ரிலேட்டடான டேட்டா தான் கொடுத்துருக்காரு. ஸோ விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து கோஸ்டார் சர்வீஸ் பரிதாபங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், ஏதோ பஞ்சாயத்து இருக்கு. ஆமாம், குட் மார்னிங், ஐ ஹவ் ஆர்டர்டு 65 வாட் கேன் சார்ஜர் ஃப்ரம் கோஸ்டார் ஆன் 15th November ஃப்ரம் தேர் வெப்சைட். 22 நவம்பருக்கு டெலிவரி ஆயிருக்கு. ஆஃப்டர் 10 நாள் வந்து பார்த்தோன்னா 3 December வந்து ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை. ஐ ரீச் அவுட் டு த கோஸ்டார் ஓவர் மெயில், நோ ரெஸ்பான்ஸ். அண்ட் ஆன் த சேம் ஐ ஃபவுண்ட் தே ஹேவ் வாட்ஸ்அப் சேட் சர்வீஸ். அதில் மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன். தே அக்ரி டு டேக் த ப்ராடக்ட் பேக் ஃப்ரம் மீ. த ரிட்டன் பிக்கப் இஸ் அரேஞ்ச்டு ஃபார் மீ ஆன் December 5th அண்ட் ஐ கேவ் த ப்ராடக்ட் டு த அசைன்டு டெலிவரி பர்சன். எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத் டில் நவ் அப்பார்ட் ஃப்ரம் த கஸ்டமர் சர்வீஸ் ரிப்ளேஸ். இட் இஸ் வெரி லேட் அண்ட் there is no proper response. I just wanted to know the status on 11th December. 5ஆம் தேதியே பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ 11th December whether it reached CoStar. They said it is still not delivered. I reached them back in 13th December and they said still not delivered. On 15th December, same status. I asked for tracking number of the return and they shared me. And I was shocked it is still in my town and not even dispatched yet, even after 10 days of pickup. I reached out or called to them and they said there is a problem with logistics. ஈக்கொடை லாஜிக் ஈக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது போல். சரி, ஆன் 18th December I messaged back and asking for the status of the product because of the tracking still shows in my town only. Here comes the twist. They are sending me the photo where is another wired white color charger with the same box I provided. I was shocked to see that and I received a call from CoStar. First time from them. They said, please send me the correct product. We will arrange the replacement. I was literally shivering because I gave the correct product and I was accused by the CoStar that I only gave the wrong product. I don't want to remember that day because one of the very worst customer service. After the call, I found the number from call history and called the delivery agent and he remembered everything that I gave the charger and it is black in color and got the hub number. Meanwhile, fortunately, I have a CCTV camera in home. அதில் செக் பண்ணேன். While I gave the charger to the delivery agent, I asked him to check whether the charger is available in the box. He opened and checked it. I messaged the CCTV recording to the CoStar service team and they said we will check and update.
19th December, I pinged back to the update. Finally, they said they will be sending a new product within 7 working days. I got the product on 29th December, and when I opened, I saw scratches on the product. And I shared the samples and messaged them and asked for about. I asked them to call me. In the call, they confirmed that it is a refurbished product, and I said I paid for a new product and not a refurbished. On 30th December, new customer care executive, same story again, and they agreed for a new product, and I will get the tracking details soon. 31st December, today, they said it is not refurbished product and they can't replace it. They only can repair it, and for that repair, I have to send the product to their address. After multiple conversation, today they agreed for the replacement, and tomorrow not sure. December is full of mental distress. If you are buying something from CoStar Cosmos, be prepared to buy a mental distress also. I wish everyone whomsoever buying products from the CoStar Cosmos has to be working till அதாவது வாரண்டி வரைக்கும். பின்குறிப்பு, இந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் செய்ததுக்கு ஏகேஜி செய்தது ஏகேஜியா நம்ம இவரு ஜஸ்ட் கிடிங். விஷிங் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் டீம் மெம்பர்ஸ் விக்கி பி பரத்வாஜி ஸ்ரீவத்சன் வருண் த பாஸ் எடிட்டர் சர்கே திவ்யா மேடம் டூ அண்ட் நாட் லிஸ்ட் ஏகேஜி தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். எல்லாருக்குமே இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீ ஒரு 1.5 வருஷமா யூஸ் பண்ணுற, என்கிட்ட இருந்த சார்ஜர் யூஸ் ஆகுது. பாவம் அவருக்கு லக்கு இல்லை. ஆனால் ஹைலைட் என்ன, அது கொரியர்ல இவனுங்க பண்ண லொல்லு தான். இது வந்து ரொம்ப டூ மச்ரா. ஆனால் இன்னொன்று என்னன்னா, அவனுக்கு வந்து திரும்ப ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது அது யூஸ் பண்ண ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அறிவு கட்டவனுங்க. அது தப்பு. அதுக்கு எனக்கு இந்த இமேஜ் வந்து என்னவோ இந்த பழைய இந்த கேபிள் அட்டாச்சோட இருக்கிற சார்ஜரை வந்து கொரியர்ல மாத்திட்டாங்களோன்னு தோணுது. இது நியாயமா? இது நல்ல நேரம் சிசிடிவி இருந்து தப்பிச்சிட்டீங்க. சிசிடிவி இல்லைன்னா ஒஸ்ட் இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா கவின் ராஜ் அப்படிங்கிறவர் வந்து request regarding Samsung Galaxy S10e. Hi Shiva bro, I've been following you since the Phoner and Tamil days. I really like the way the review products in detail and manner. Hats off to you and the entire SBS team. Your reviews have helped me a lot in choosing the right products based on the price segment. First smartphone என்னன்னா Samsung Galaxy M52 5G. In 2022, after completing my schooling and joining the college, I was searching for my first smartphone. என்ன பட்ஜெட்னா 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தேன். என் சாய்ஸ் என்னெல்லாம் இருந்ததுன்னா Redmi Note 10 Pro 4G, மெயின்லி கஸ்டமர் சப்போர்ட்டுக்காக பார்த்தேன். அப்புறம் சாம்சங்கோட M52 5G. சாம்சங்கோட M52 5G டீல் வந்து எஸ்பஸ் டீல்ஸ் சேனலில் நீங்கள் வந்து ஜனவரி 2022 அப்போ போட்டிங்க 18,999 ரூபான்னு. ஸோ அது வந்து எக்ஸலண்ட் டீலாக இருந்தனால அந்த ஸ்பெக்குக்கு நான் அதை வந்து கன்சிடர் பண்ணேன். அந்த ஃபோனை நான் வந்து உங்கள் ரிவ்யூ பேஸ் பண்ணி வாங்கினேன். அது இன்னும் என்னோட ப்ரைமரி டிவைஸாக இருக்குது. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் யூஸிங் M52 ஃபார் அரௌண்ட் 1.5 years நான் கஸ்டமர் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். There are some 1UI based ROMs like UN1CA and NCX M52க்கு இருந்தது. பட் ஐ வாஸ் worried about losing Samsung Knox. ஸோ நான் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து Asus Zenfone Max Pro M1 அவங்ககிட்ட இருந்தது. ஸோ அது வந்து ஸ்ட்ராங் கஸ்டமர் சப்போர்ட்டோட இருந்தது. ஸோ நான் அந்த டிவைஸ்க்கு போயிட்டு என்னோட M52 எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன். ஸோ அதில் EOS, CR Droid, Lineage கஸ்டமர் ROMs எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் த பேட்டரி ஆஃப் த Zenfone Max Pro M1 is quite old and weak. After watching your videos about the Koei Mobile Service Center, I replaced the battery there. Unfortunately, after a few months, I accidentally dropped the phone and the display was damaged. So, returning to the Samsung M52 up, M52 I then bought the iQOO Z9X for my mother, and the Samsung M52 came back to me. This time I decided to install customer on it, and I am currently using it. Interest in Samsung Galaxy S10e. I have always loved compact phones below 6 inch. After watching your video about the S10e featuring you and Bharatwaj bro, I don't know where I watch it in Phoner and Tamil or in your channel. I really like the device. June 2024, someone posted Samsung S10e Exynos variant with the full box on SBUS deals. I had a strong desire to buy it, but I was still a college student and I did not have enough money to buy it at that time. ஆமாம், அது நம்மகிட்ட இருந்த டிவைஸ் தான். Exynos மாடல். நம்மகிட்ட ஸ்னாப்ட்ராகனும் இருந்தது, எக்ஸினோஸும் கிடச்சிது அந்த டைமில். கரண்ட் சுச்சுவேஷன். Now I am working in a company in Bangalore and earning. I searched for the S10e on OLX, but after seeing the seller incorrect description, I lost trust. I also checked Avantika, but after reading reviews about Avantika in Reddit, I dropped the option as well. I then decided to look for it at Coimbatore, Gandhipuramla. S10e at Pro Mobiles, Red Zone, O2 Mobiles, Mobile Magic, etc. எல்லா இடத்துலையும் பார்த்தேன். எல்லா பிளேஸுக்கும் போயிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் S10e பார்க்க முடியல. And I did find a Pixel 4, but it had a earpiece and mic issue. Displayயும் பார்த்தீங்கன்னா low quality aftermarket panel போட்டிருந்தாங்க. So I even decided to buy S10e from eBay.
eBayல refurbished யூனிட்டே 20,000 ரூபா போட்டிருக்காங்க இன்க்ளூடிங் ஷிப்பிங். ஸோ ஐ போஸ்ட் த கொஸ்டின் ரிகார்டிங் திஸ் ஆன் Reddit. But after seeing the suggestion from the post, the plan also failed. Request, I know this may not be a correct way to ask. I'm sorry for that. I could not find any other way to contact you, bro. If you or any of your friends are willing to sell the Samsung Galaxy S10e, kindly let me know, bro. Sorry for the long mail, bro. Thank you for your time, valuable content you create. ஸோ கவின் ராஜ் ப்ரோ S10e வேணும் அதானே? சரி நான் அதை மார்க் பண்ணுறேன். ப்ரோ இங்கே பெங்களூரில் எஸ்பி ரோடுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் மாதிரி. அங்கே வேணால் ஒரு விசிட் அடிச்சு பாருங்கள். இவ்வளோ ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அங்கே போய் ஒரு விசிட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு கிடைக்கலாம். இன்னொன்று ஓன்டிகா தெரியல, ஓன்டிகாவில் தான் 4XL வாங்கினேன். அதான் ஆக்சுவலாக என்ன இருக்குனாடா இங்கேயும் மறுபடியும் லக் ஃபேக்டர் ப்ளே ஆகுது. தான் ஏன்னா சில சமயங்களில் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்குற டிவைஸ் பார்த்தோன்னா நல்லா இருக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் டிவைஸே வாங்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறோம். ஸோ அதனால தான் அப்படி ஆகிடுது. பட் மற்றபடி வந்து என்ன கேட்டால் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, நேரில் போய் பார்த்தா நிறைய செக் பண்ணணும். அதில் ஹைலைட் கேள்வி வாட்டர் டேமேஜ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்லாட்டி உள்ளே ஏதாவது மாற்றிருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது எனக்கு மாற்றி இருந்ததுன்னு இவர் சொன்னார். உள்ள ஏதோ காம்பனன்ட் மாற்றிருக்குன்ட்டு. நம்ம ரிச்சி சீட்டில் ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு பேர் மறந்து போச்சு. நீங்கள் கூட இது ஆகாஷ் ப்ரோ அவர் தான் சொன்னார், உள்ள ஏதோ பார்ட்ஸ் மாற்றிருக்காங்க பார்த்துக்க. இந்த மாதிரி அப்பப்போ நடக்கும்டா. அது என்னன்னா ஒரு பெரிய தலைவலிங்க இது. ஆனால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு வந்து நான் Pixel 4 யூஎஸ்ல வாங்கினது, அதுவே வாட்டர் டேமேஜ் ஆயிருந்தது. உள்ள 3 மாதம் கழிச்சு வாய பொழந்துச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபேஸ் ஐடி இருக்குல்ல, அது வேலை செய்யலை. எனக்கு இப்போ வேலை செய்யாது, ஃபேஸ் ஐடி வேலை செய்யாது இதில். அப்படியா? அதில் அப்போ ஒரு ஐசி மாற்றணும். அது ஒரு எவ்வளோ ஆகும் தெரியுமா? அது நான் மாற்றும்போது 3000 3500 ரூபாயாச்சு. நான் நம்பர் போட்டுக்கிறேன்ட்டு. இது Pixel 4 வச்சிருக்கேன், 4XL வச்சிருக்கேன். Pixel 4XL இவன் இருக்குடா, அது வேணா நீ கேட்டு பார்த்தனா வாங்கிக்கலாம். சரத் வந்து அப்படியா அதுக்காக வச்சிருக்கேன். அதனால சரத் கிட்ட ஒன்று இருக்கு. சரத் கிட்ட இருக்குது வேரசான் மாடலு. ஸோ அதில் வந்து ஹை குவாலிட்டி அன்லிமிட்டட் ஒர்க் ஆகும். ஆனால் பூட்லோட அன்லாக் பண்ண முடியாது. அவன் க்ளீனாக வச்சிருக்கான் டிவைஸு. அவன் டிஸ்பிளே வர மாற்றினான். நான் பேட்டரி மாற்றினேன் போயிட்டு. அப்படியா? இவன் டிஸ்பிளே மாற்றிட்டான், எல்லாம் மாற்றிட்டு பேக் டோரை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி வச்சிருக்கான். சுரண்டியா? அது அதான் ஈஸியாக சுரண்டிடலாம். சுரண்டி மாற்றிட்டான். இது பீட்டர் ப்ரோ பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம். ஓகே. ஸோ அதான் ரைட்டு. அடுத்து சூர்யாராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, நான் வந்து 2 ஃபோனுக்கு இடையில இப்போ நான் சூஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்று 15R, ஒன்று 13S. எனக்கு வந்து நல்ல கேமரா, நல்ல ஸ்ட்ராங் பேட்டரி லைஃப் வேணும். கேன் லாஸ்ட் அப் டு 4 to 5 years, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். இதில் எது வாங்கணும்? ஆல்சோ ஐ ஹேட் 15S மைட் கம் இன் ஜான்வரி. 15S அது அவ்வளோ சீக்கிரம் வருமா என்ன? சரி ஓகே, ஜான்வரி வரும்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரியல இது வந்து அஃபிஷியலாக என்னென்னு. ஆனால் ரூமரில் இப்படி இருக்குது. ஸோ வேறு ஏதாவது சஜஷன் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் திரும்பியும் சொல்கிறேன், என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் வந்து தட்டி கழிக்க பார்க்குறாருன்னு நினச்சிடாதீங்க. நிஜமாவே வந்து ப்ராடக்டோட லைஃப் வந்து யாராலையுமே சொல்ல முடியல. 4 to 5 years வந்ததுக்கப்புறம் நான் காலர் தூக்கி விட்டுக்கலாம். வந்துருச்சு 4 to 5 years ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக 4 to 5 years ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் பதில் இல்லை என்கிட்ட. ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஃபோன்னாலும் எப்போனாலும் ஏதாவது பிரச்சனை வருது ப்ரோ. சரி, ஆனால் இப்போ இந்த 15S 15Rன்னு 13S 15Rன்னு கேட்டால் 13S 8 Eliteனால அது பவர்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இப்போது அப்டேட்லாம் கொடுத்து அது இதுன்னு பண்ணி அதையும் ஆப்டிமைஸ் பண்ணி ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லாமல் தான் பண்ணிட்டாங்க. ஸோ 13Sம் சேஃபாக தான் இருக்குது. காம்பேக்டாக வேணும்னு நினச்சா 13S போங்க. எனக்கு காம்பேக்ட்னஸ்லாம் மேட்டர் இல்லை ப்ரோ, பெருசாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 15R நல்லா வரும், பெருசாக இருக்கிறதுனால. செம பெருசு, 7400 mAh பேட்டரி லைஃப். பேட்டரி ஹெல்த்தே பார்த்தாலும் எப்படி ஆயிடுதுன்னா, இப்போ 7400னா இப்போ 10% பேட்டரி 740 mAh. 20% டிப்ளீட் ஆகிறதுக்கே அவங்க 1000 சைக்கிளுக்கு மேலே சொல்கிறானுங்க. அப்போ 20% டிப்ளீட் ஆனால் 13S பேட்டரி சைஸ்க்கு வரும். அப்போ தான் 13Sோட 6000 mAh கிட்ட வரும். அதனால் தாராளமாக வந்து நீங்கள் போகலாம். சரியா? 15R போகலாம். மீடியாக்காக எல்லாத்துக்கும் ஓகே. காம்பேக்ட் ஃபோன் வேணும்னா 13S ப்ரோ, அப்படி இல்லைனா 15R வின் பண்ணிடும். சரியா? அப்புறம் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சப்ஜெக்டிவ் ஏரியா தான். 2x டெலிஃபோட்டோ இருந்தானே, 3x 13S வந்து உங்களுக்கு 13S கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா 15Rல வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி இன்ஃபீரியராக இருக்கலாம். பட் அங்கே ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இருக்கிற ஆப்டிமைசேஷனுக்கு அப்புறமா 13S எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ 15Rல நம்ம எடுத்த ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அதுவும் கேமராவில் நீங்கள் வந்து இமயமல லெவலுக்கு வந்து இமேஜினேஷன் வச்சிருந்தீங்கன்னா தான் கேமரா வேலைக்கு ஆகாது. அப்போ 13S வேலைக்கு ஆகாது, வேற விஷயம். கேமரா ஃபோனே கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா கேமரா ரொம்ப முக்கியம் நினச்சா அப்போ V60 சொல்லலாம். விவோவில் அரௌண்ட் 50K 2 கேட்டிருக்காருல. ஆமாம், இல்லை வேற ஏதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கான்னு கேட்டால் கேமரா வேணும்னா V60 தான் போய் ஆகணும். இல்லையா ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் நல்ல டீல் கீழே போட்டு Reno 14 Pro போகலாம். கேமராவும் இருக்கும், ஓரளவுக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த டிவைஸும் போகலாம். ஸோ அதான் ப்ரோ,
நீங்கள் அதனால் என்னன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. சூர்யா ராஜ் ப்ரோ போடு. பயங்கரமாக இருக்கே. ஹரிஹரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்விட்ச்டு ஃப்ரம் பிக்சல் 9 Pro XL டு விவோ X300. சரியா? 9 Pro XL வந்து அவர் 1,00,000 எவ்வளோக்கோ 1,00,000 ரூபாய்க்கிட்ட வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ ஹைலைட் என்னன்னா X300 வந்து அழகாக 75K கிடச்சிருக்கும். சரி, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஆமாம், மூவ் ஆயிருப்பாரு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறா என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். எஸ் ப்ரோ, ஐ வுட் லைக் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிக்சல் 9 Pro XL which I have used as my primary device for last 4 months. Things made me to switch from Pixel 9 Pro XL to Vivo X300. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த 4 மாசத்துல டிவைஸ் ரொம்ப ஒண்டர்ஃபுல், எக்ஸலன்ட் பில்டு குவாலிட்டி, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் சூப்பர், கிரேட் ஸ்பீக்கர். பட் இட் ஸ்டில் லேக் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் கீ பர்ஃபார்மன்ஸ் டிரைவர்ஸ். என்னன்னா, பேட்டரி வந்து 5060 mAh தான் ஆஸ் பர் ஸ்பெக் ஷீட்டு. பட் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. இட் வாஸ் அது அந்தளவுக்கு இல்லை. நான் ரேராக தான் 6 மணி நேரம் SOT எனக்கு கிடச்சிது. ஐடில் ட்ரைனும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆல்சோ ஐ ஃபேஸ் ஸ்ட்ரேஞ்ச் இஷ்யூ. வித்தின் 3 months பேட்டரி கெப்பாசிட்டி வந்து டிகிரேடட் டு 97%. ஐ ஹவ் எஸ்கலேட்டட் திஸ் இஷ்யூ டு கூகுள் சப்போர்ட், பட் தே செட் இட் இஸ் நார்மல். பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். டிஸ்பிளே இஸ் ஆசம், பட் இட் ஸ்டில் லேக்ஸ் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங்கு. ஆஸ் பர் த டேட்டா அது 240 Hz டிமிங் தான் இருந்தது. அது அந்தளவுக்கு யூஸ் இல்லை. ஐ ஹேட் ஃபேஸ் அதாவது ஐ ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருந்தது. அதனால அதுவும் யோசிக்கணும்ல. அப்போ நைட் டைமுக்கு அவருக்கு அது செட் ஆகலை. OS வந்து க்ளீனு, லவ் டு யூஸ், பட் ஐ ஹவ் ஃபேஸ்டு ஃபியூ பக்ஸ் which I did not expect in stock OS. When I reduce the display resolution to small, pin interface in GPay is not accessible nor with. ஆமாம், இது நடக்கும் ப்ரோ, உண்மைதான். அவர் என்ன DPI மாத்துறாரு. DPI மாற்றினோடனே என்ன ஆகிடும்னா, ஒரு சில ஆப்ல இன்டர்ஃபேஸ்லாம் உடையும். அந்த T9 கீபோர்ட் மாதிரி வருமா, பின் என்டர் பண்ணுறதுக்கு என்ன வரும், வெறும் அந்த நம்பர்ஸ் தானே வரும், 1 2 3 4 இதுதான். அது வந்து அப்படி ஒரு மாதிரி சுருங்கி போய் ஒரு மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஸ்மாலு பின் இன்டர்ஃபேஸ் அதனால பிரச்சனையாக இருந்தது. நார் வித் தன் buttons became small, so it is leading to incorrect touches. Themed icons also been applied on home screen, not on the app drawer. Call recording feature is enabled, but other side voice is not audible enough. Software update downloading time is too taking so long. ஆமாம், டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டாலேஷன் ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் இன்ஸ்டாலேஷனே அவ்வளோ நேரம் நடக்கும். ஓகே, டிவைஸ் இஸ் ஹெவி அண்ட் வெயிட் distribution is improper, so it is tough to handle in one hand. Charging speed is very slow. It takes almost 1.5 hours to charge from 20 to 100. I have used maximum wattage charger 45 watt யூஸ் பண்ணேன். அப்பயும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. Although in my experience Pixel 9 Pro XL is a very good device, but there are few areas Google to improvise, which is very important. Sacrificing battery, charging, display for some of the AI fun and camera is not making sense for me. So after a lot of deliberation, I decided to switch from 9 Pro XL to Vivo X300. I will share my first impression and short-term and long-term experience in coming days. Continue to do your good work. Fan of your work. Thanks, Hari. Thank you bro. நல்ல ஒரு ஆமாம். ஆனால் இப்போ அடுத்து பார்த்தோன்னா எப்படின்னு ஒரு 4-5 நாளில் வந்து V300 X300 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவார். இனிஷியல் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லாம் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக பேட்டரி சார்ஜிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எனக்கு ஆனால் ஒன்று தோணுதுரா இப்பயும் கூட. நான் ஆக்சுவலாக வந்து iQOO 15 யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஒரு சில டிவைஸ்லாம் நான் யூஸ் பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் சைனீஸ் ரோமில் வந்து ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்மூத்னஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆர்ஜின் OS இதுலேயும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போ சைனீஸ் ரோமில் ஆர்ஜின் OS பார்த்தோன்னா அந்த மியூசிக் பிளேயர் தள்ளுறேன்ல, மேலே போய் உட்காருதில்ல, உட்காரும்போது பார்த்தியா ட்ராவல் பண்ணி போகிறதே தெரியும். அது வந்து என்னமோ மற்றதில் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. என்னமோ பண்ணுறாங்க ஒரே ஃபோனுக்கு 2 என்ன. ஆனால் சைனாவில் சூப்பராக இருக்குது எப்பயுமே. அது 2 டீம் ஒர்க் பண்ணுறாங்களா ஒரே ஃபோனுக்கு, காசு செலவாகும்ல 2 டீம் வச்சு நடந்துனா. இல்லை, சைனாவில் இருக்கிற டீம் கம்ப்ளீட்டாக வேறன்னு மட்டும் தெரியுதுடா. நம்ம ஊரில் ஃபன் டச் OS தானே. அதுவும் கடைசியில் பார்த்தா சைனாவில் இருக்கிற டீமே கூட ஒர்க் பண்ணலாம். நம்ம ஊருக்கு மட்டும் நல்ல OS, அவங்க ஊருக்கு நல்ல OS போ எழுதி சீக்கிரம் முடிச்சு அனுப்பு அப்படின்ற மாதிரி. அவனுக்கு இதுவே அதிகம்டா, அவனுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க போல. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான மெயில். வேறு சில மெயிலோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, விஜயராகவன், பார்க்கலாம். பாய்.